இந்த குருவாக நாம் ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்தான் மும்மூர்த்திகளினுடைய சொரூபமாகவே விளங்குகிறார். குருவை வணங்குவதால் என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னால், இறைவனை வணங்கிய பலனானது மிக எளிதாக நமக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். நேர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராகவேந்திரர், சாய்பாபா போன்ற மகான்களை வேண்டுவதால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த மாதிரி ராகவேந்திரர் ஆகட்டும், சாய்பாபா ஆகட்டும், மகாபெரிவான்னு சொல்றோம் இல்லையா, நம்ம இப்போ கலியுக தெய்வம் சொல்லிட்டு, இப்போ கலியுகத்திலே நம் கண் முன்னால் வாழ்ந்த மகான் அப்படின்னு சொல்லிட்டு அவரையே நாம் தெய்வமாக பாவித்து மகாபெரிவாவை வணங்குகிறோம். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா ராமானுஜரை வணங்கி வருவார்கள். இன்னும் அவ்வளவு ஏன், இப்போ பார்த்தோம்னா கூட ஆச்சாரியன் என்று சொல்லி வைணவர்கள் தங்களுக்கு ஒரு ஆச்சாரியனை வைத்திருப்பார்கள், அந்த ஆச்சாரியனை வணங்கி வருவார்கள். ஸ்வார்த்தர்களை பொறுத்தவரை இந்த மடாதிபதி, இந்த மடத்தினை நாங்கள் பின்பற்றி வருகிறோம், அது காஞ்சி காமகோட்டி பீட்டம் என்று சொல்லி அந்த பீட்டாதிபதிகளை வணங்கி வருவார்கள். சிங்கேரி பீட்டத்தை நாங்கள் எங்களுடைய ஆச்சாரிய பீட்டமாக வைத்திருக்கிறோம் என்று சொல்லி சிங்கேரி சாரதா பீட்ட அதிபதியை அந்த சங்கராச்சாரியாரை வணங்கி வருவார்கள். இப்படி இந்த மகான்களை தங்களுடைய குல குருவாகவே பாவித்து வணங்கி வருவார்கள். இது குலகுருவிற்கு பொருந்தலாம். ஆனால் குலத்திற்கு சம்பந்தம் இல்லாத சாய்பாபாவை நான் வணங்க வேண்டுமா, ராகவேந்திர சுவாமியை நான் வணங்க வேண்டுமா, நான் மத்த சம்பிரதாயம் கிடையாது, நான் ஸ்மார்த்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவன், நான் ராகவேந்திர சுவாமியை வணங்க வேண்டுமா என்று சொன்னால் நிச்சயமாக வணங்கலாம். அதிலே எந்த விதமான தவறும் இல்லை. சரி, இது போல் அந்த மகான்களை வணங்குவதால் என்ன விதமான பலன்கள் கிடைத்து விடும் சொன்னா, இதே யோசிச்சு பாருங்களேன். என்ன ஸ்லோகம் சொல்லியிருப்பார்? குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னு சொல்றா இல்லையா. குருதான் பிரம்மா, குரு பிரம்மா, குருதான் விஷ்ணு. நம்ம யார குருவா நினைக்கிறோமோ அவர்தான் விஷ்ணு. குரு தேவோ மகேஸ்வரஹாங்கிறார். அந்த குரு தேவதான் மகேஸ்வரனும். ஆக இந்த குருவாக நாம் ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்தான் மும்மூர்த்திகளினுடைய சொரூபமாகவே விளங்குகிறார். இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். அவர்கள் இறை சக்தியை அனுபவத்தால் உணர்ந்தவர்கள். கண்ணால் கண்டவர்கள் என்று சொல்வதை விட தங்களுடைய மெய்ஞானத்தின் மூலமாக இறை சக்தியை அனுபவபூர்வமாக முழுமையாக உணர்ந்தவர்கள் தான் இந்த குரு மகான்கள். அந்த மகான்களை நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது நாம் அந்த இறைவனிடத்திலேயே வேண்டிய அந்த பலனானது நமக்கு கிடைத்து விடுகிறது. குருவின் மூலமாக ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியா அடைஞ்சிடலாம்னு சொல்றார். நம்ம எதுவா இருந்தாலும் இப்படி யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஆபீஸ்லயே ஒரு பாஸ் இருக்காருன்னு சொன்னா, நம்முடைய பாஸ் கிட்ட போய் நம்ம டைரக்டா பேசிட முடியுமா? பாஸை பார்க்கணும்னு சொன்னா உன்னுடைய நம்ம மேனேஜர்ட்டு நம்ம பர்மிஷன் வாங்கணும். ஹெச்ஆர்லாம் சொல்லுவாங்க, ஹெச்ஆர் மூலியமா போகணும், அவங்க கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் அவர் அங்க மேனேஜரை கேட்டு அதுக்கப்புறம் அந்த எம்டிங்கிறத பாக்குறதுக்கு அவ பிஏண்ட போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பிஏனுடைய வழிகாட்டுதலின் பேர்ல இந்த நேரத்துல இந்த தேதியில நீங்க அவரை மீட் பண்ணலாம்னு சொல்றா இல்லையா. இப்படி ஒரு சாதாரண ஒரு மனிதனை சந்திப்பதற்கே இத்தனை ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் பொழுது அந்த இறை சக்தியை உணர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எளிமையான வழின்னு சொன்னா, இந்த சைடு குட்டி குட்டி தேவதைகள்லாம் நம்ம பார்க்கறத விட நேரடியாகவே நம்ம இறைவனை காண வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பிஏ என்று சொல்லப்படக்கூடிய யார் இந்த குருமகான்கள், இந்த குருமகான்களை சரணடைவதன் மூலமாக நேரடியாகவே நாம் இறை சக்தியை நம்மால் உணர்ந்து விட முடியும். இதுதான் குருவினுடைய ஆசி. குருவினுடைய ஆசி என்பது நமக்கு கிடைத்து விட்டால் இறைவனுடைய ஆசியும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்து விடுகிறது என்பதுதான் அர்த்தம் அங்கே. அதனால்தான் குருவை பிடிச்சிக்கோ, குருவை விடாதே. ஒரு குரு என்ன சொன்னாரோ அந்த குரு சொல்றதை கேளு. அவர் மேலேருந்து கீழே குதின்னு சொன்னா மேலேருந்து கீழே குதிச்சுடு. ஏன்னு சொன்னா, நீ மேலேயே நின்றுட்டு இருந்தா உன்னுடைய உயிருக்கு ஆபத்து. நீ கீழே குதிச்சா உன் கால் விடிஞ்சா கூட பரவாயில்ல, ஆனா நீ உயிரோட இருப்ப இல்லை, நீ நல்ல விதமா இருப்ப இல்லை, மறுபடியும் இந்த காலை சரிப்படுத்திக்கலாம்ங்கிறதுக்காக குருவானவர் அப்படி சொல்கிறார். நான் சாய்பாபா ராகவேந்திரர் வழிபாடு மட்டும் சொல்லல, நம்ம யார குருவா நினைக்கிறோமோ நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே கூட நம்ம பிராக்டிக்கலா நிறைய பேரை இவர் தான் எனக்கு குருங்கிற மாதிரி வச்சுட்டு இருப்போம். அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்க வேண்டியது. இதை நடைமுறை வாழ்க்கையிலேயே நாம் சந்திக்கின்ற மனிதர்களை அப்படி பின்பற்ற வேண்டும் என்று வரும் பொழுது இவர்கள் தெய்வமாகவே வாழ்ந்து அந்த தெய்வத்தையே அடைந்தவர்கள் அல்லவா. அப்படி இந்த குரு மகான்களை நாம் வணங்கும் பொழுது, அவர்களை சரணடையும் பொழுது
நேரடியாகவே அந்த இறைவனினுடைய அருளானது நமக்கு கிடைத்து விடுகிறது. குருவை வணங்குவதால் என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னால், இறைவனை வணங்கிய பலனானது மிக எளிதாக நமக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. இவர் யார் நடுவுல, நான் டைரக்டா போய் சுவாமி நமஸ்காரம் பண்றேன்னு சொன்னா கூட, நான் நேரடியாக சென்று வணங்குவதை விட, நம்ம குழந்தை இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு குருவானவர் ரெக்கமெண்ட் பண்ணும் பொழுது, ரெக்கமெண்டேஷன் இல்லை, அந்த குருவை வணங்கும் பொழுதே அந்த தெய்வத்தை வணங்கிய பலனானது தானாகவே வந்து சேர்ந்து விடுகிறது. அதனாலதான் இந்த ஸ்லோகத்தை மீண்டும் ஒருவரை நினைவூட்டுகிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மான்னு சொல்லிட்டார். குருதான் சாட்சாத் பரபிரம்மே, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா என்று சொல்லி குருவினுடைய பாதத்திலே விழுந்து வணங்கும் பொழுது அந்த இறைவனினுடைய அந்த பரபிரம்மத்தினுடைய அந்த மும்மூர்த்திகளுடைய அருளும் ஒரு சேர கிடைத்து விடுகிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.